ஜூலை 15 அப்புறம் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எல்லாம் பாத்திரலாம். பாசிட்டிவ் என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வியாபாரம் முன்னேற்றம், தொழில் முனைவோர் ஆக போறீங்க. நிறைய பேருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகிறது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஒண்ணு வேலை செய்யலாம்னு ஆரம்பிச்சீங்க, ஒரு 10 வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு காம்போ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் மேலோங்க போகிறது. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் ஆரம்பிக்கும் போதே அழகா அமர்ந்து, அதுவும் 2 சுபகிரகத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய, சொல்லப்போனா சூரியனும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. சோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த தன்மை அப்படின்றது மேஷராசிக்காரங்கள் திரும்ப இந்த மாதிரிலாம் அமையுமான ஒரு 12 வருஷம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டைம் பீரியட பிரபஞ்சம் உங்களுக்கு இனிதே வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. வெகுஜன தொடர்பு கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம். ஏன்னா ராகு அப்படின்னாலே ஆன்லைன் தாங்க. ராகு அப்படின்னாலே இன்டர்நெட் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்துக்குள் உங்களை கொண்டு செல்லக்கூடிய, உங்களை ஒரு குயினா ஃபீல் பண்ண வைக்கிற, உங்களை ஒரு கிங்கா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு ராகுவுடைய டிரான்சிட் அப்படின்றது 11ஆம் இடத்தில் மிகச்சரியாக கிட்டத்தட்ட குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புன்றது சூப்பரா இருக்க போகுது. ஓகே, படிக்கிற குழந்தைங்களாம் வேற லெவல்ல படிக்க போறீங்க. இதெல்லாம்